ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, எப்போதும் நீங்கள் இந்த 2 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அவற்றில் முதலாவது, உங்கள் ஆசைகள் உங்கள் எல்லைக்குள் இருக்கும்போது உங்கள் முழு வாழ்க்கையும் எல்லையற்ற மகிழ்ச்சியால் நிரப்பப்படும். இல்லையெனில் உங்கள் ஆசைகளும் நம்பிக்கைகளும் கட்டுப்பாட்டை மீறி சென்றால் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள், சிரமங்கள் மற்றும் துன்பங்கள் ஏற்படும். நீங்கள் இதையோ அதையோ விரும்பி பணம், கடன் வாங்குவீர்கள். மேலும் நீங்கள் அதிக கடனில் சிக்கி துன்பப்படுவீர்கள். ஒரு பைசா கூட இல்லாமல் கடன்களை அடைக்க நீங்கள் நிறைய சிரமங்களை சந்திக்கிறீர்கள். இதையெல்லாம் ஏன் என்னிடம் சொல்கிறீர்கள்? எனவே உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் ஆசைகளை கட்டுக்குள் வைத்து அத்தியாவசியங்களில் மட்டும் கவனம் செலுத்தும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சி நிறைந்தது மாறுகிறது உங்களது வாழ்க்கை. தாயின் வயிற்றில் இருக்கும்போது மட்டும் ஒருவர் ஏன் மனிதனைப் போல் வாழ்கிறார்? அங்கு யாரும் தவறு செய்வதில்லை. நம்பிக்கைகளோ ஆசைகளோ இல்லை. சுற்றிலும் இருள் பற்றிய பயம் இல்லை. எதற்கும் நம்பிக்கை இல்லை. அதனால் என்னுடையது என்ற சுயநலம் இல்லை. நாங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கிறோம். அதனால்தான் ஒரு மனிதன் காணும் கோயில் அவனது தாயின் கருவறை என்று கூறப்படுகிறது. எனவே எப்போதும் உங்கள் தாயின் கருவறை போல இருங்கள். எந்த தவறும் செய்யாதீர்கள். சுயநலமாக இருக்காதீர்கள். நீங்கள் அமைதியை விரும்பும் போது இந்த 2ஐயும் விட்டுவிட வேண்டும். நீங்கள் உங்கள் நம்பிக்கைகள், ஆசைகளை கட்டுப்படுத்தும் போது எதற்கும் பயப்படாதே. சுயநலமாக இருக்காதே. அப்போது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் சரி. உனக்கு வேறு ஏதாவது ஆசை இருக்கும்போது ஒரு சுயநலம் எழுகிறது, எனக்கு இது வேண்டும் என்று. நீ அந்த சுயநலத்திற்காக மிகவும் கடினமாக உழைக்கிறாய். அது கிடைக்காத போது நீ சோகமாக உணர்கிறாய். இதெல்லாம் ஏன்? அதனால்தான் இந்த 2ஐயும் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க சொன்னேன் குழந்தையே. உன் மனம் நன்றாக இருந்தால் நீ எங்கும் நேர்மையாக வாழ்வாய். அது நல்லது. விதை நன்றாக இருந்தால் அது ஒரு பெரிய மரம், எங்கு வீசப்பட்டாலும் சரி. அதேபோல் உங்கள் மனம் நன்றாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு தடைகளை எதிர்கொண்டாலும் கடினமாக உழைக்கும் தத்துவம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் விரும்பிய இலக்கை அடைவீர்கள். நீங்கள் கடின உழைப்புடன் திருமணம் செய்து கொள்ளும்போது உங்கள் பெருமையும் கூட அதிகரிக்கிறது. குழந்தை, மறுபுறம் ஏமாற்றுபவர்கள் தங்கள் வீழ்ச்சியை மட்டுமே காண்பார்கள். நீங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை நீங்கள் யாருக்கு முன்னால் தோற்று போவது இல்லை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் லட்ச சிரமங்கள் இருந்தாலும் உங்கள் சாய் எங்காவது இருக்கிறார் என்று நம்புங்கள். மேலும் ஒரு நாள் இந்த சாய் நிச்சயமாக உன் விதியை மாற்றி கொண்டு வருவார். கஷ்டத்தின் மதிப்பு சாய்க்கு தெரியும். அதனால் நான் உன்னை கண்ணீர் விட விடமாட்டேன். அன்பின் மதிப்பு எனக்கு தெரியும். அதனால் நான் எப்போதும் உன்னை நேசிப்பேன். நான் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. ஏனென்றால் உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது. உழைக்கும் மனப்பான்மை, நேர்மைக்கும் நீதிக்கும் நீங்கள் உறுதி கொண்டிருக்கிறீர்கள். கடின உழைப்பு மனப்பான்மை கொண்ட நீங்கள் ஏன் என்னை பிடிக்கவில்லை? இது கடவுளை நோக்கிய ஒரு படியாகும். நீ என்னை விட முன்னால் இருக்கிறாய். பிறகு ஏன் இந்த கடவுள் உன்னை பாதுகாக்க மாட்டார் என்று நினைக்கிறாய்? உன்னை நீயே முதலில் நம்பு. நீ என்னை குருட்டுத்தனமாக நம்பி என் மீது சுமையை சுமத்தும் போது நான் எப்போதும் என் குழந்தையை பாதுகாப்பேன். கண்கள் குருடாக்கப்பட்டு காதுகள் பொய்களை கேட்கும் இந்த உலகில் நீங்கள் ஒரு அதிசயம். நீங்கள் உங்களை இன்னும் அதிகமாக நிரூபிக்க வேண்டும். உங்கள் நேர்மையை ஒருவரிடமும் நிரூபிக்க பயப்பட வேண்டாம். உங்களை பற்றிய உண்மை வெளிவரும்போது மக்கள் உங்களுக்காக ஏங்குவார்கள். அதுவரை நீங்கள் காத்திருங்கள். உங்கள் நேர்மையையும் யாருக்கும் நீங்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்களே நிரூபிக்கும் வகையில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். உங்கள் நேர்மையை நீங்கள் யாருக்கும் காட்ட வேண்டியதில்லை. என் குழந்தை என்னவென்று சாய்க்கு தெரியும். எனவே இந்த சாயின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பற்றி மோசமாக பேசுபவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்களின் நிலை எப்போதும் உங்களுடையது. வேறு யாரையும் பற்றி சிந்திக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறினால் நீங்கள் வெற்றியை நோக்கி ஒருபடி மேலே இருப்பீர்கள். எதுவாக இருந்தாலும் விரும்பும் அன்பு சரி. கஷ்டங்காலங்களில் உங்களை ஆதரிக்கும் நட்பு மற்றும் பொறுப்பின் காலங்களில் உங்களை ஆதரிக்கும் ஒரு பிணைப்பு, அந்த பிணைப்பு உங்களுக்கானது. அந்த உறவில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள். உன்னை நம்பி உன்னையே எல்லாமாக நினைத்த அந்த உறவை ஒருபோதும் விட்டு விடாதே. உன்னை பற்றி மற்றவர்கள் சொல்லும் கெட்ட விஷயங்கள் உன்
காலில் ஒட்டி கொண்டிருக்கும் தூசி போன்றவை. உனக்கு அவைகளை உதறி தள்ள. ஆனால் யாரோ ஒருவர் உங்களை பற்றி ஏதோ சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை பற்றி மீண்டும் மீண்டும் யோசித்து வருத்தப்பட வேண்டாம். உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தியாகம் செய்வீர்களா? சொல்லுங்கள், முன்னேறுங்கள். நீங்கள் வெற்றியை நோக்கி மட்டுமே நகர்கிறீர்கள். பாபா, இப்போது நான் பல சிரமங்களை எதிர்கொள்கிறேன். ஆனால் கெட்டவர்கள் அங்குள்ள கட்டிடங்களில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அடித்தளமில்லாத வீடு காற்றில் இடிந்து விழுவது போல கெட்ட வார்த்தைகளை கேட்பவனும் அநீதியை செய்பவனும் வாழ்க்கையில் எப்போதும் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் வளர்ந்ததாக வரலாறு ஒன்றும் இல்லை. ஓம் சாய்ராம்.